நேற்று ஐயா வைகுண்டர் அவருடைய அவதார தினம். அவங்களுடைய அந்த பதியில் பல ஃபங்க்ஷன்ஸ் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் அவங்களுடைய தர்மபதியில், திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற இடங்களில் சவுத்தில் நிறைய பதிகள் இருக்குது, அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. அப்படி ஒன்று நெல்லையில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தர்மபதி. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக பெரிய அளவில் சமையல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தடை இருந்தது, அதை நீக்குவதற்காக உயர்நீதிமன்றத்தில் தடை நீக்க ஆணையையும் வாங்கி கொண்டு, உத்தரவையும் வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை அத்துமீறி அதில் நுழைஞ்சி, இன்னும் சொல்லப்போனால் பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரசாதங்கள் அதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கைது செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண் பக்தர்கள்லாம் சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களையும் வலுக்கட்டாயமாக பேருந்துகளை ஏற்றக்கூடிய அந்த ஒரு மேன் ஹேண்ட்லிங்கே அங்கே நடக்குது. இந்த காட்சி ஒரு வீடியோவே பதிவாகிருக்கு. செய்திகள் நேற்று முழுக்க பரவி அதை பார்க்குறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஐயா வைகுண்டர் ஒரு பெரிய சீர்திருத்தவர். இதில் என்ன விஷயம்னா, இந்த சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் இருக்கிறாங்கல்ல, உதாரணமாக நம்ம உதயநிதி மாதிரி, இவர்களுக்கெல்லாம் சீர்திருத்தவாதிகள் எல்லாம் ஹிந்து இல்லை என்று ஒரு எண்ணம் உண்டு. திருவள்ளுவர் ஹிந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ராமலிங்க வள்ளலார் ஹிந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஐயா வைகுண்டர் ஹிந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நேற்று ஒரு அன்னதானம் போட்டு நீங்கள் போலீஸை வச்சு அடிக்கும் போதே உள்ளுக்குள்ளே நீங்கள் அவர் ஹிந்து என்பதை ஒத்துக்கொண்டீர்கள் என்பது எங்களுக்கு புரியும். சார், அன்னதானம் என்பது ஹிந்துக்களுடைய கான்செப்ட். ராமலிங்க வள்ளலார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர். இன்னைக்கு அங்கே அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அன்னதானம் நிற்காமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதானே. ஆனால் அவரை இவங்க சனாதனத்துடைய எதிரிங்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கு இப்போ இந்து சமுதாயத்தில் இருக்கிற இந்த அன்னதானத்தை எப்படி நிறுத்த வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஆகையினால என்ன பண்ணுறாங்க, திருவண்ணாமலையில் கிரிவலம் பாதையில் எத்தனையோ பேர் அன்னதானம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களெல்லாம் இப்போ அனுமதி வாங்கினால்தான் அன்னதானம் ஒன்று இருக்கு. அனுமதி இவங்க கொடுக்க போகிறதில்லை. இவங்ககிட்ட போய் வாங்கணும்னு என்ன விஷயம் இருக்கு? ஏங்க அடுத்தவனுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இவனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டா கொடுக்கணும்? இப்போது அறநிலையத்துறையே எப்படி இருக்கு, நாங்கள் ஏதாவது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு உள்ளூர் மக்கள் போய் சேர்ந்தால் அதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் கும்பாபிஷேகத்தை தான் அனுமதிக்கிறாங்க. அப்படி தான் இருக்கு. திருவண்ணாமலைக்கு எப்படி மூட விழா நடத்துறது? பழனி பாத யாத்திரைக்கு அன்னதானம் போய் கொண்டு இருக்கிறார்கள். எங்கேருந்தெல்லாம் போகிறாங்க? தமிழ்நாட்டினுடைய எல்லா தூரத்துலேருந்து போகிறாங்க. அவனுக்கும் சோறு கிடைக்கப்படாது அன்னதானத்தின். திருச்செந்தூர் பாத யாத்திரைக்கு அன்னதானம் போகிறார்கள். அவனுக்கும் சோறு கிடைக்கக்கூடாது அன்னதானத்தை நிறுத்து. நீதான் முருகன் எங்கள் கடவுள்னு சொல்ற. நீதான் அத பெருந்தெய்வங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிவனும் கிருஷ்ணனும் ராமனும் அங்கேருந்து வந்தார்கள், பிள்ளையார் கூட வாதாபியிலேருந்து வந்தார், முருகன் தான் எங்கள் கடவுள்னு சொல்லிட்டு, அப்போ முருகனுக்கு அன்னதானம் போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பக்தர்கள் தானே. பழனிக்கு போக முடியலை, திருச்செந்தூருக்கு போக முடியலை, திருவண்ணாமலையில் கிரிவலம் போக முடியலை. சரி, பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே இஸ்கான் சென்னையில் அழகா ஒரு அன்னதானம் மையம். ஆளுநரே அதை பற்றி ஆதங்கப்பட்டிருக்காரு. அதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ ஐயா வைகுண்டர் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க என்று கேட்டால், அதாவது கொண்டைய உங்களால் மறைக்க முடியவில்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்துக்கள் கூடிவிட்டார்கள் என்றால் உங்களுக்கு பயம் வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பெரிய சட்டத்தை போட்டு யாரும் வரக்கூடாது. அதாவது அந்த மாவட்டத்திற்கு மட்டும், அந்த பகுதிக்கு மட்டும் 144 இல்லை, அறிவிக்கப்படாமல் எல்லா இடத்துலையும் 144, ஒரு 600 பேர் ஹவுஸ் அரெஸ்ட். அதுக்கு அண்ணாமலை நல்லபடியாக நன்றி சொல்லியிருக்கிறார். எங்களுடைய 600 தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள்
அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக இந்துக்கள் மீது கோபப்படுகிறீர்கள்னு எனக்கு புரியுது. அதுவும் பாளையங்கோட்டை மாதிரி இடத்துல நான் உறுதியாக சொல்லுவேன், அந்த காவல்துறை நண்பர்கள் யாரை என்று எனக்கு தெரியாது. அந்த காவல்துறை சீருடை போட்டு விட்டால் மதம் கிடையாது என்பதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அவங்கள செயல்பாடை பார்க்கும் பொழுது யாருக்கோ அவங்க சொல்றாங்க பாருங்க, அவங்கள எப்படி படுத்துறோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வேற யாருக்கோ சொல்றது மாதிரி தெரியுது அவங்களோட பிஹேவியர். இன்னும் நான் வேடிக்கையா சொல்றதா இருந்தா, இப்போ உங்க கீதா ஜீவன் கொடுக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கிற அழுகிய முட்டையை விட எங்க பக்தர்கள் கொடுக்கிற அன்னதானம் 1000 மடங்கு உயரும். 1000 மடங்கு உயரும். நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அழுகிய முட்டைக்கு புது புது காரணம் எல்லாம் அறிவியலுக்கு அறிவியலே அசந்து போற அளவு சார், அறிவியல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு காரணம் இவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ ஹிந்து விரோதத்தை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு வகையில் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அப்போதான் இந்துக்களுக்கு கோபம் வரும். ஏன்னா ஐயா வைகுண்டர்ல இந்த பால பிரஜாபதி அடிகள் அவர் தாங்க தலைவர். வேடிக்கை என்ன தெரியுமா, இப்போ எந்த ஐயா வைகுண்டரனுடைய தொண்டரும் அவரை மதிப்பதே இல்லை. ஒரே காரணம், அவர் திமுக ஜால்தாவா மாறிட்டார், கம்யூனிஸ்ட் ஜால்தாவா மாறிட்டார், காங்கிரஸ் சீமான் ஜால்தாவா மாறிட்டார். உனக்கு எதுக்கு அதுன்னா தெரியல. இப்போ நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்கு கூட நம்ம சிடிவிக்கெலாம் நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடிய அட்வொகேட் ராமலிங்கம் எக்கச்சக்கமாக நற்பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அகில திருட்டை பற்றி அட்டகாசமாக ஒரு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கார். அந்த அகில திருட்டில் இந்து மத கோட்பாடுகள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக ஐயா வைகுண்டம் சொல்லி இருக்கிறார். வைகுண்டம்ங்கிற வார்த்தையே இந்து மத வார்த்தை. அவரே நாராயணர். அப்ப எவ்வளவு அழகாக சொல்லி இருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்த உடனே இப்படி ஒரு சமுதாய மறுமலர்ச்சி தலைவரான சொல்லி நம்மளுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் ஏற்கனவே அங்கே போனார். அப்போதே ரவி வராருன உடனே பால பிரஜாபதி அடிகளுக்கு ஒரு உதறல் வந்தது. ஆனாலும் கூட வரவேற்பு ஒரு மாதிரி அட்டகாசமாக பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவருக்கு குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது. இப்போ பாளையங்கோட்டையில் மீண்டும் சமீபத்தில் தான் போயிட்டு இருந்திருக்காரு. 2 நாளைக்கு முன்னால கவர்னர் 2 நாளைக்கு முன்னால. ஆகையினால எனக்கு திமுகவுக்கு எங்க கோபம் வந்திருக்கும் என்றால், RN ரவி போயிட்டு வந்தாருனாலே அவங்க மேல கோபம் வந்திருக்கும்னு எனக்கு சந்தேகம் இருக்கும். எனக்கு என்ன பயம், ஏதாவது ஒரு கிறிஸ்தவ விழாவுக்கு RN ரவி போயிட்டு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். அப்புறம் அவங்களும் எதிரியாகிடுவாங்க. ஒரு ஏதாவது முஸ்லீம் விழாவுக்கு RN ரவி போயிட்டு வந்துடக்கூடாதுன்னு பயம். ஏன்னா அவங்களும் எதிரியாகிடும். ஒன்றும் இல்லை சார், அண்ணாமலை அவர்கள் சாந்தோம் சர்ச்சுக்கு போகிறதாக இருந்தது கிறிஸ்துமஸ்க்கு. என்னுடைய தகவல் படி எல்லாம் சரி என்று சொல்லி கடைசி நேரத்தில் சாந்தோம் சர்ச்சு மாற்றினாங்க. இல்லை நீங்கள் ராத்திரி மாஸுக்கு வர வேண்டாம், எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், காலையில் வாங்க. காலையில் அவர் சாந்தோம் சர்ச்சுக்கு போகிறப்படா வேண்டாம்னு சொல்லி அடையாருக்கு வர அனுப்புகிறாங்க. அப்போ என்ன பயம், இவங்க ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை அவங்கள பிடித்து வைத்து கொண்டு இல்லை, இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமே பல இடங்களில் ஜமாத்துகளே நின்று தொழுகை பண்ண விட மாட்டோன்னு பல இடங்கள்ல நிறுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஏன் அவருக்கு அது உரிமை இல்லையா என்ன? அப்போ என்ன அர்த்தம், மதத்தில் அரசியலை கலந்து வைத்திருக்கிறவர்கள் திமுக காரர்கள். அதனால இன்னைக்கு நீங்க அன்னதானத்தை இன்னைக்கு நிறுத்துறீங்க. அந்த அன்னதானம்ங்கிறதுலப்ப அந்த ஒரே ஒரு துணை கேள்வியாக கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பழனிக்கு பாத யாத்திரை போகிற இடத்துல அன்னதானத்துக்கு கட்டு, திருச்செந்தூர் போகிறதுக்கு பிரச்சனை. இப்பொழுது ஐயா திருப்பரங்குன்றம், இப்போது திருவண்ணாமலை இந்த கிரிவல பாதையில், அதுக்கப்புறம் இப்பொழுது ஐயா வைகுண்டர் ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பார்க்க முடியுது, வேளாங்கண்ணிக்கு நடந்தே பலர் போகிறாங்க.
அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எந்தெந்த பாயிண்டில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், எங்கெங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சர்ச்சு சொல்லுது. இப்போ அங்கே அவங்களுக்கு அதுவும் ஒரு விதமான அன்னதானம் தான். அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. அங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதான்னு கேட்குறேன். அதுதாங்க நான் சொல்கிறேன். எங்கள் பக்தர்கள் எங்கேயா இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், 66 கோடிங்க மகா கும்பம் மேலே போறவரவனுக்கு யாரெல்லாமோ சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களும் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டார்கள். யாருக்கும் இவன் எனக்கு வேண்டாத சாப்பாடு கொடுத்துருப்பாங்கிற அவநம்பிக்கை வரல. ஜாதி மதம் எதை பத்தி எதுவும் இல்லை. எல்லாரும் 66 கோடி பேர் 40 நாள்ல ஒரு இடத்துல போயிருக்கான். அந்த இடத்துல சாப்பாடு பிரச்சனை இல்லை, தண்ணீர் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. மக்களுக்கு யாருக்கும் தண்ணீர் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம்னு ஒரு அனுமதி இருந்தது. அங்க எந்த ஃபுட் செக்யூரிட்டி வந்தது? வரலையே. நம்பிக்கை தானே. அப்ப நீ யாரை எதிர்பார்க்கிற? அப்படின்னா இந்துக்களுக்கு யாராவது விஷம் வச்சு அன்னதானம் கொடுத்துருவாங்கன்னு திமுக அரசாங்கம் நினைக்குதா? நினைச்சா அதை வெளியில சொல்லுங்க. அன்னதானம்ங்கிற பேர்ல இந்துக்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது பக்தர்களுக்கு நினைக்குதா? ஒன்றும் கிடையாது சார். நீ எத்தனை கோயிலுக்குள்ள பிரசாத ஸ்டால் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கக்கூடிய பிரசாத ஸ்டால். பிரசாதம் என்பதே அந்தந்த கோயில் மடப்புலையிலேருந்து அந்தந்த நைவேத்தியம் முடிஞ்சாதான் பிரசாதம். வெளியிலேருந்து ஹோட்டல்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறது, வெளியில் ஆர்டர் பண்ணீங்கன்னா பிரசாதம்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இவர் விற்பாரு, மற்றவங்க அன்னதானம் போடக்கூடாதா? அதனால ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேஜை இந்த அரசாங்கம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இதுக்கு முடிவு காலம் வரும். அப்படிதான் நான் சொல்றேன்.